இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன், உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன், உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். உயிர் தேடும் உறவின் ஊற்றும் நீயே, உயிர் பிரிந்தால் என ஏற்கும் தெய்வம் நீயே. உயிர் தேடும் உறவின் ஊற்றும் நீயே, உயிர் பிரிந்தால் என ஏற்கும் தெய்வம் நீயே. உன் தியாக வாழ்வின் பொருள் புரிந்ததால் உன் விருந்தினில் கலந்தே நீயாகினேன். உன் தியாக வாழ்வின் பொருள் புரிந்ததால் உன் விருந்தினில் கலந்தே நீயாகினேன். எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன், உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். உணவாக என்னை சேரும் ஊக்கம் நீயே, உணர்வாக உடன் வாழும் உள்ளம் நீயே. உணவாக என்னை சேரும் ஊக்கம் நீயே,
உணர்வாக உடன் வாழும் உள்ளம் நீயே. உன் ஜீவ சொந்தம் பிரியாததால் உன்னோடு என் வாழ்வை கொடியாக்கினே. உன் ஜீவ சொந்தம் பிரியாததால் உன்னோடு என் வாழ்வை கொடியாக்கினே. எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன், உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டுக்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதை அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடும் நாளிலே அனைத்து நலம் நாடுவோருக்கான நாளாக இன்றைக்கு நாம் நினைவிலே கொண்டு, யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே, குடும்பங்களிலே உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் உணர்வாலும் நோய்வாய்ப்பட்டு வாழ்கிறார்களோ யாவருக்காகவும் ஒரு நிமிடம் மௌனமாக நாம் அன்னை மரியாள் இடத்திலே அவருடைய பரிந்துரைக்காக வேண்டுவோம். நிச்சயமாக கடவுள் நம்பிக்கையோடு கேட்கிற வேளையிலே எல்லா மக்களையும் குணப்படுத்தி நலப்படுத்தி நலமாக்கி பலமாக்கி அவர்களை மகிழ்வோடு ஆனந்தமாக நம்பிக்கையோடு வாழச் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையின் உறுதிப்பாட்டை இந்த நேரத்திலே இங்கே தெரிவிப்பதிலே நான் மகிழ்வடைகிறேன். இயேசுவின் காலத்தைப் போலவே இன்றும் வெளியே இருந்து உள்ளே செல்கின்றவைதான் மனிதரை தீட்டுப்படுத்துகிற என எண்ணுகிற கூட்டம் இருக்கிறது. எனவேதான் சிலவற்றை உண்ணக்கூடாது, சிலரை பார்க்கக்கூடாது, சிலவற்றை அணியக்கூடாது, கட்டடங்கள் எந்த திசை நோக்கி இருக்க வேண்டும், எந்த திசையில் இருக்கக்கூடாது. சில சமயங்கள் சில உண்மைகள் இருக்குது, நாம் அறிவியல் பூர்வமாக அதை நான் மறக்கவில்லை. இருந்தாலும் இவைகளை கூடாது 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 என சிந்துகின்ற, நம்புகின்ற, போதிக்கின்ற பலரை இன்னும் நாம் சந்திக்கிறோம். தொலைக்காட்சி அலைவரிசைகளில் விளம்பரம் செய்கின்ற அளவுக்கு இத்தகைய மூட நம்பிக்கையாளர்கள் துணிவோடு இருக்கிறார்கள், தெளிவோடும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானது பணம் 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 மட்டுமே. ஆனால் இயேசுவின் போதனை தெளிவானதாக இருக்கிறது. மனிதரின் உள்ளே இருந்து வெளியே வருபவைத்தான் மனிதர்களை மாசுபடுத்துகிறது. குறிப்பாக பரத்தமை, பலாத்காரம், களவு செய்கிறது, குணக்கொலை, ஆழ்கொலை, மனித கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகத்தனம், பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு என 12 தீமைகளை ஆண்டவர் பட்டியலிட்டு காட்டுகிறார். இதுல ஏதாவது இருக்கான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம எங்கேயாவது கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இருந்தா பிரச்சனை இல்லை, அந்த கொஞ்சம் நிறைய இருந்தாதான் பிரச்சனை. இவையே நம்மை தீட்டுப்படுத்துகின்றன, பாவத்திற்கு இட்டு செல்கிறது. இவை நமக்கு மட்டுமல்ல பாவம், பிறருக்கும் அடுத்தவனுக்கும் பாவத்தில் உருவாக்குறோம் நம்ம. இவை நமது உள் மனத்தில் குடியிருக்கும் தீமைகள். இவை பற்றி எச்சரிக்கையாக இருப்போம்.
இப்போ உதாரணத்துக்கு குடின்னு வைப்போமே, இது மனதுக்குள்ள தானே கிளம்பும் குடிக்கணுங்கிற ஆசை. அதை கட்டுப்படுத்திட்டோம்னா குடிக்காம இருக்கலாம்ல. களவு மனசுக்குள்ளே தான் வரும். களவு செஞ்சால் நமக்கு சொகுசா வாழலாமே. பெரிய பெரிய செல்ஃபோன் எடுத்துக்கலாம், பெரிய பெரிய கார் எடுக்கலாம், பங்களா எடுத்துக்கலாம், நிறைய நகைகளை வாங்கி போட்டுக்கலாம், சொகுசா வாழ்ந்துடலாம். அந்த குடி வெடி மது மாது எல்லாம் சேர்ந்தே வரும் அப்படி. எனவே இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா ரொம்ப பாவத்துக்குள்ளே நம்ம விழமாட்டோம். பிறர் நம்மை கெடுப்பதை விட நாம் நம்மை கெடுப்பது தான் நிறைய நடக்குது நான் நினைக்கிறேன். நம்மை நாம் பாவத்தில் வீழ்த்து விடாதபடி நாம் முயற்சி எடுக்கணும். அதே வேளையிலே மன்றாடம் செய்ய வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, லூர்து அன்னை விழாவை கொண்டாடுற நாளிலே எத்தனையோ மருத்துவர்களாலும் மருந்து மாத்திரைகளாலும் குணப்படுத்த முடியாத பல நோயாளர்கள் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய லூர்து நகருக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அங்கே அன்னையின் அற்புத நீரூற்றில் குளிப்பாட்டப்பட்டு அவர்கள் குணமடைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அங்கு நடக்கிற நற்கருணை ஆராதனைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அருள் பணியாளர்கள் நற்கருணை ஆண்டவரை எல்லாரும் ஆராதிக்கின்ற வண்ணம் தூக்கி காட்டுகிற பொழுது அதுவரை உயிரற்றவர் போன்று கிடந்த மனிதர்கள் எல்லாம் உயிரோடு தெம்போடு எழுந்து நடக்கக்கூடிய பல அற்புதங்கள் அதிசயங்கள் லூர்து அன்னையின் பரிந்துரையால் கடவுள் செய்து கொண்டே இருக்கிறார் என்பது அன்று முதல் இன்று வரைக்கு ஏன் நாளைக்கு நடக்கத்தான் செய்யும் என்பதை இந்த நாளிலே நான் உறுதிபட என்னால் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் லூர்து நகருக்கு நம்பிக்கையோடு செல்கிறார்கள். அங்கே மட்டுமல்ல, இங்கே உள்ள லூர்து அன்னை மாதாவை தேடினாலும் கிடைக்கும். அதுக்காக பிரான்ஸில் வண்டியேறி போடணும்னு அவசியம் கிடையாது. இது நமக்கு அதில் ஒரு மரபு நமக்கு உண்டு. அங்கே போனாதான் சில காட்சி கொடுக்குற இடங்களில் சென்றால் மனது கொஞ்சம் நம்பிக்கை கூடும். அது உண்மைதான், இல்லை என்று சொல்லல். அதற்காக பைசாவை கடை வாங்கிட்டு இங்கே வண்டாடி மாப்பிள்ளையை அடித்து போட்டுக்கிட்டு அல்லது அப்பனை அம்மையை அடித்து போட்டுக்கிட்டு தனியாக விட்டுக்கிட்டு அங்கே வண்டி ஏறி ஃப்ளைட் ஏறி பார்க்கறதுல அர்த்தம் கிடையாது. லூர்து அன்னை நம்முடைய மத்தியிலும் இருக்கா, உள்ளத்திலும் இருக்கிறார். இந்த லூர்து அன்னையை நாம் நம்பிக்கையோடு நாம் தேடி செல்கிற பொழுது அந்த அன்னையின் பாச பரிந்துரை நிச்சயமாக நம்முடைய உடலை உள்ளத்தையும் நலமாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கும். பல முடக்குவாதமற்ற மனிதர்கள் கூட அங்கே நலம் பெற்று வந்தவர்கள் சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் சான்று பகிர முடியும், நானும் சான்று பகிர முடியும். எனவே 2 காரியங்கள். ஒன்று, அன்னையின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அன்னை பிள்ளைகளாகிய நம்ம மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் நாம் அந்த அன்னையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் அன்னையானவள் காட்சி கொடுக்கிற பொழுது அவளது காட்சிகள் அனைத்தும் பிள்ளைகளாகி நம்மீது கொண்ட பேரன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நாம் மனம் திரும்பி நடக்க வேண்டும், இறைவனுக்கு உகந்த வழியிலே நடக்க வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்றுதான் அன்னையானவள் ஒவ்வொரு காட்சியிலும் சொல்லுகிறார். இவை அனைத்தும் அன்னை பிள்ளைகளாகி நம்மீது எத்தகைய அன்பை கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்துரைப்பதாக இருக்கிறது. உண்மையிலே நாம் அந்த அன்னையின் அன்பை, நம் அன்னையரின் அன்பினை உணர்ந்திருக்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களிலே அன்னையின் அன்பை உணராத பிள்ளைகளாகவே வாழ்கிறோம். இது மிகவும் வேதனை அளிப்பதாக இருக்கிறது. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம் என்கிறது ஒரு கிறிஸ்தவ பாடல் என்றால் எத்தனை உண்மை. இதன் அடிப்படையில் தான் நாம் மனம் மாற வேண்டியிருக்கிறது. அன்னையானவள் ஒவ்வொரு காட்சியிலும் சொல்லக்கூடிய செய்தி மனம் மாற வேண்டும், மனமாற வேண்டும் என்பதை. லூர்து காட்சியிலும் கூட அன்னை பெர்னதத்திடம் அத்தகைய செய்தியைத்தான் சொல்லியிருக்கிறாள். இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி செய்தி நம்புங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த இறை வார்த்தையை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அந்த அன்னையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு அது அடையாளமாக இருக்கும். அன்னையின் மீது உள்ள பக்திக்கு அது அடையாளமாக மாறிவிடும். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் மனமாற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது, நடக்கிறது. எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அன்னையை நோக்கி வேளாங்கண்ணி போவாங்க பார்த்துக்கிடுங்க. அது போகிறதுக்கு முன்னாலே குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே போகணுமேங்கிறதுக்காக வேண்டி. இது சிரிப்புக்காக இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். அங்கே போய் வேளாங்கண்ணி கோயிலில் போய் குடிச்சுக்கிட்டு திருப்பி வருவாங்க. லாட்ஜில் தங்கிட்டு அல்ல வெளியிலே தங்கிட்டு கடற்கரையில் தங்கிட்டு மீனை வாங்கிட்டு குடிச்சுக்கிட்டு வருவாங்க. இது என்னப்பா இது, புரிய மாட்டேங்குதே. இங்கே குடிச்சுக்கிட்டு இங்கே பின்னாடி பிள்ளைகளை அடிக்கிறது, பிள்ளைகளை வாழ வைக்கிறது, உள்ள காசு கொடுக்கறது கிடையாது. ஆனால் அங்கே டெய்லி அழகாக போயிடுது. இது என்ன பக்தின்னு புரியதில்லை. யூ ஹேவ் டு சேஞ்ச். மனம் மாற வேண்டி இருக்கிறது. நம்ம எல்லாரும் புரிதலை போல இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமேனும் அந்த ஒரு மனமாற்ற நிகழ்வை வாழ்க்கையில் கொஞ்சம்
கொண்டு வர முயற்சி எடுக்கலாமே என்றுதான் நான் பரிந்துரைகளை செய்கிறேன். மனம் போற போக்குல வாழ்ந்துட்டு போக முடியாது. ஒரு நாள் ஒரு நேரத்துல கடவுள் நிறுத்துவா, நெல்லு எங்க போற அப்படின்னு கேட்போம். அப்படி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம நினைக்கிறது போல இல்லை. பாவத்தை செய்துட்டு தாண்டி போகணும் முடியாது. போறது போல இருக்கும், ஆனா போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை மாற வேண்டும். நாம் அனைவரும் மனமாறிய மக்களாக வாழ்வோமே. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாறி இறைவனுக்கும் இந்த அன்னைக்கும், லூர்து அன்னைக்கு உகந்த பிள்ளைகள் ஆக அவர் வழியிலே நடக்கிற போது அது எல்லாருக்கும், ஏன் இறைவனுக்கும் ஆனந்தம் தான், இந்த அன்னைக்கும் ஆனந்தம் தான். எனவே லூர்து அன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பை உணர்ந்து வாழ்வோம். பாவத்திலிருந்து மனம் மாறுவோம். பாவிகளுக்காக வேண்டுவோம். அதன் வழியாக இறையருள் பெறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களுக்குள்ளே இருந்து எங்களை மாசுபடுத்துகிற தீமைகளிலிருந்து எங்களை காத்தருளும். நாங்கள் எங்களையும் பிறரையும் பாவத்தில் விளைச்சியாதபடி பாதுகாத்தருளும். எங்கள் யாவருடைய நோய்த்தன்மைகளை உடைய பாதத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். நீரே உம்முடைய அருள்குணத்தால் எங்களை தொட்டு குணப்படுத்தி இந்த அன்னையின் பாச பரிந்துரைகளாலே எங்களுக்கு தேவையான நல்வாழ்வையும் நலவாழ்வையும் தாரும். ஆண்டவரே, ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தொற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து
கிழக்காட்டு விளையில் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. உமது வாழ்வில் ஒளிரும் பாடம் எமது வாழ்வின் பயண ஓடம். உமது பாடலில் மிளிரும் தேடல் எமது பணிகளின் அழகு சூடல். உமது தூய தாய்மை நிழலில் எமது நேய நினைவு நனைக. உமது புரியும் அறிவும் நிதமும் எமது இதய சுரமாய் நிறைக. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. எமது குடும்ப மொழியின் உறவு எமது குடும்ப உயர்வின் சிறகு. எமது உதவும் குணத்தின் உறுதி எமது உயிரை சுமக்கும் குருதி. உமது ஆமென்னும் அர்ப்பண சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க. உமது கனவும் கனிவின் மனமும் எமது பங்கின் சுவாசமாக. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.